சரி, குழந்தைகள் சொன்னா செய்ய மாட்டேங்கிறாள்னா, நம்ம சொன்னதை அவ கேட்கல, நாம என்ன பண்றதுன்னா அவளுக்காக நாம பண்ணலாம். நாம ஒரு பூஜை பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம், சுந்தரகாண்ட பாராயணம் நாம பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். கவலைப்படுறதுனால பிரயோஜனம் கிடையாது. அப்ப அவ சொன்னா, இந்த குழந்தைகள் சௌக்கியமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாமோ எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு உடனே பயோவிரதம்னு ஒரு விரதம், அந்த விரதத்தை எடுத்து வைக்கிறார் கஷ்யபர். பயசு அப்படின்னா பால்னு அர்த்தம். 12 நாள் தொடர்ந்தாப்புல பால் மட்டும் சாப்பிட்டு ஒரு பூஜை பண்ணணும். ஏன் அப்படின்னா சுத்தமாக பட்னி அப்படிங்கிறது 3 பேர் இருக்கக்கூடாது. ஜலங்கூட சாப்பிடாம நிர்ஜலமா உபவாசம் இருக்கிறதுன்னு இருக்கு பாருங்க. இது 3 பேர் இருக்கக்கூடாது. ஒன்னு வேதம் சொல்ற பிரம்மச்சாரிகள், மற்றொன்று சுவாசினிகள், சுமங்கலிகள், மூணாவது யாகம் பண்ணின அக்னிஹோத்திரிகள். இவா 3 பேருக்கும் அந்த நியமம் இருக்கு, முழுஷா பட்னி கிடக்கக்கூடாது அப்படின்னு. அதனால பால் மட்டும் சாப்பிட்டு, பால் பழமாவது சாப்பிடணும். அதை சாப்பிட்டு இந்த அதித்தியானவள் விரதம் இருக்க பகவான் 12வது நாள் விரத பூர்த்தியில தரிசனம் கொடுக்கிறான். பகவான ஸ்தோத்திரம் பண்றாள். யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்த பாத தீர்த்த ஸ்ரவ மங்கள நாமதேயா. பகவான் பரம சந்தோஷத்தை அடைஞ்சான். என்ன வரன் வேண்டும்னா, தேவதைகள் ராஜ்யத்தை அடையணும்னா, மகாபலி அசுரனா இருந்தாலும் நான் அவனோட சண்டை போட மாட்டேன், அவனை வதம் பண்ண மாட்டேன். ஏன்னா பிரகலாதனுக்கு ஒரு வரன் கொடுத்திருக்காள் பகவான். என்ன வரன்னா, இனி உன் வம்சத்துல வரவர்களை என் கையால கொல்ல மாட்டேன். பிரகலாதனுக்கு கொடுத்த வரன். அதனால மகாபலியை நான் கொல்ல மாட்டேன், வேற வழியில நான் அவன்கிட்ட அந்த சொத்தை வாங்குறேன், தானமா வாங்குறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். தானமா வாங்கணும்னா அது யார் வாங்கலாம்? வேதம் படிச்ச அந்தணன் தான் தானம் வாங்கலாம். அறுதொழில் புரிவது அந்தணர்க்கே அப்படின்னு சாஸ்திரம். யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம் அப்படின்னு தமிழ் வார்த்தை. அறுதொழில் வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், தானம் செய்தல், தானம் வாங்குதல், பூஜை செய்தல், பூஜை செய்து வித்தல். இந்த 6ம் வேதம் ஓதுறவர்களுடைய தொழில். இதுல 3 மற்றவர்களுக்கு உண்டு. வேதம் ஓதுதல், தானம் செய்தல், பூஜை செய்தல், இது பண்ணலாம். வேதம் ஓதுவித்தல், தானம் வாங்கிறது, பூஜை செய்து வித்தல் அப்படிங்கிறது வேதம் படிச்ச அந்தணனுடைய தொழில். அதனால நான் பிராமணனா பிறந்துதான் இத வாங்கணும். உங்க 2 பேருக்குமே நான் பிறக்கிறேன், கஷ்யபருக்கும் அதிதிக்குமே குழந்தையா பிறக்கிறேன். ஆனா இது தேவ ரகசியம், இதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு தான் பகவான். ஒரு பூஜை முடிஞ்சா பெண்கள், விசேஷமா பெண்களுக்குன்னு சில பூஜைகள்லாம் இருக்கு பாருங்க, நோன்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த கயத்தெல்லாம் கட்டின உடனே முதல் நமஸ்காரம் யாருக்கு தெரியுமா பண்ணணும்? கணவனுக்கு தான் பண்ணணும், அப்புறம்தான் மற்றவர்களுக்கு பண்ணணும். அந்த நியமம் அது. கணவனை தவிர எல்லாருக்கும் பண்ணணும். ஆட்டுக்கார தவிர ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் பண்ணுவோம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த பூஜை பண்ணி வச்ச வாத்தியாருக்கு கூட ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது, ஆத்துக்காருக்கு தான் பண்ணணும். இது நான் சொல்றதெல்லாம் சாஸ்திரம். ஏன்னா எனக்கு என்ன அபிப்பிராயம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்பினா முழுசா நம்பணும், நம்மள என்ன சொல்லிட்டு போயிடணும். ஒரு பக்கத்தை நம்புவோம், ஒரு பக்கத்தை நம்ப மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முதல் நமஸ்காரம் தன் கணவனான கஷ்யபருக்கு பண்றான். அப்ப அவ மனசுல ஒரு எண்ண ஓட்டம். பொதுவா உத்தமியான பத்திவர்த்தைகளுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, கணவன்கிட்ட எதையுமே மறைக்க தெரியாது.
கணவன்ட்ட எல்லாத்தையும் உணர்வர். காலத்தால ஆபீஸ் போயிட்டு ராத்திரி வந்தான்னா அந்த பகல்ல நடந்தது முழுக்க பூக்காரியோட கரியாக்காரியோட வேலைக்காரியோட கூட சண்டை உள்பட சொல்லுவேன். நான் இதெல்லாம் பண்ணினேன், இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றேன், பேசாம கேளுவோம், நான் சொல்றேன் கேளு அப்படி. இதெல்லாம் ஒரு ஸ்நேக பாவம். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கணவன்கிட்ட மறைக்க தெரியாது, மறைக்கவும் கூடாது. இப்ப பகவான் என்ன சொல்லியிருக்கான், நான் உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன், ஆனா இதை யார்கிட்டையும் சொல்லாதேன்னு. இவரு தர்ம சங்கடமா படுத்தி விடு. இப்ப நாம போய் இத கணவன்கிட்ட சொல்லலாம்னா சொல்லாம இவளால இருக்க முடியாது, சொல்லாதேன்னு பகவானே சொல்லியிருக்கான். இதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம வந்து நமஸ்காரம் பண்ணின உடனே கஷ்யபர் கேட்கிறார், உன் விரதம் பூர்த்தியாச்சா, பூஜை நிறைவானதா, தெய்வம் உனக்கு தரிசனம் கொடுத்ததா, உனக்கு அனுகிரகம் பண்ணினதா, உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு சொன்னானா பகவான், அதை யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னானா என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கலையான். இது எப்படி சார் அப்படின்னா, சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் போகம். பகவான் சொல்றான், நான் என்ன நினைச்சாலும் சாதுக்களுக்கு தெரியும், சாதுக்கள் என்ன நினைச்சாலும் எனக்கு தெரியும். எங்க ரெண்டு பேர் ஹிருதயம் ஒண்ணும். அதனாலதானே உயர்ந்த மகான்களா இருந்தா அவர்களை நாம் தரிசனம் பண்ணினோம், பார்த்தோம்னு பெரியவா வாக்கால குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும், பெரியவா வாக்கால சொல்லணும். பெரியவா இப்படி பெரியவான்னு சொல்ற பத்தியில உங்க வாக்கால சொல்லணும் அப்படின்னு சொல்றமே. ஏன் அந்த வாக்குல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஹிருதயத்துல பகவான தியானம் பண்ணக்கூடிய சாதுக்கள் வாக்குனால வந்ததுன்னா அது பகவான் சொன்ன மாதிரி. காளிதாசன் அப்படிங்கிற ஒரு மகான் கவிஞன் நிறைய நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கான். அவன் ஒரு விஷயம் சொல்றான், ரிஷினாம் புனராஜ்ஞானாம் வாச்சமர்த்தோனுதாவதி. மற்றவர்கள் பொருளை தேடி வார்த்தையை சொல்லுவார்கள், மகான்கள் வார்த்தையை சொன்னா பொருள் தேடிண்டு வரும்னா. புரியுற மாதிரி சொல்றேன். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா, பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லணும்னா நான் பாலுங்கிற அந்த பொருள் மனசுல ஞாபகம் வச்சுதான் வார்த்தையை எடுக்க வேணும். அப்படிதானே சொல்ல முடியும். பால் வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன், பால் வாங்கிட்டு வரும். இந்த மகான்கள் அப்படி இல்லை. இப்போ ஒரு இடத்துல இருக்கோம்னா இது பூ அப்படிங்கிறோம், இந்த இடத்துல இருக்கு பூங்கிறோம், இது மைக்கு அப்படிங்கிறோம், அந்த இடத்துல இருக்கிற சாமானுக்கு வார்த்தையை சொல்லும். சாதுக்கள் சொன்னா அந்த இடத்துல இல்லைன்னாலும் வரும். ஒத்தன்ட்ட ஒரு வியாதி இருக்கு, ஆரோக்கியம் இல்லை, அவன் ஒரு மகானை வந்து நமஸ்காரம் பண்றான், ரொம்ப நாளா வியாதியினால கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா, தீர்காயுஷ்மான் பவா ஆரோக்கியவான் பவா அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்றதே அவன்கிட்ட ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தைய இப்பதான் அவர் சொல்றார். இவர் சொன்ன உடனே பின்னாடியே அந்த ஆரோக்கியம் வந்துடும். கவனிச்சு கேட்கணும். வாச்சம் அர்த்தோனு தாவதி அப்படின்னு, அது மகான்களுக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம். அது இது வந்து நம்ம சாஸ்திரங்களை படிச்சவர்களுக்கு புரிஞ்சிருந்தது. இந்த மெக்காலே சிஸ்டம் வந்து அவன் பண்ணின பிளானே அதுதான். என்னன்னா, இப்ப எல்லாருக்குமே எல்லாத்திலையும் ஒரு அவநம்பிக்கை வருது, ஜனங்களுக்கும் அது மாதிரி குழப்பற மாதிரி பிரச்சாரம் பண்றா. காரணம் என்னன்னா, கல்வி போதனையில உள்ள வித்தியாசம் தான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்தோம்னா அது என்ன சொல்ல வருதுங்கிறது நமக்கு தெரியும், நாம யோசனை பண்ணி அதை நம்புறதா வேண்டாமான்னு நீங்க தீர்மானம் பண்ணலாம். நீங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே இல்லாம நீங்க ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லும் போது அதுல ஒரு நமக்கு நம்பிக்கை வர்றது சந்தேகமா இருக்கு. பெரியவாள்லாம் சொல்றா, நம்ம பெரியோர்கள்லாம் சொன்னாலும் நாம் அதை படிக்கலையா,
அதனால நமக்கு அது சந்தேகம் வராது. அதுதான் நாங்க சொல்றோம். அவன் ஏன்னா அவன் வந்து இந்த இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் படையெடுக்கும் போது நாட்டை கைப்பற்றணும்னு தான் நினைச்சார்கள் அவர்கள். ஆங்கிலேயர்கள் வந்த உடனே அவன் என்ன பண்ணினா மக்களை கைப்பற்றணும்னு நினைச்சான். இந்த மக்களை மனசு மாற்றணும், மதம் மாற்றணும். அவன் தீர்மானம் பண்ணினதே அதுதான். அப்ப இந்தியா முழுக்க சர்வே பண்ணி இந்த நம்மளோட படிப்பு இருக்கிற பிறகு இவளை பிரிக்கவும் முடியாது, மனசை மாற்றவும் முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த சிஸ்டத்தை மாத்தி தான் இப்ப உள்ள படிப்பு வந்திருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு லெட்டர் மாதிரி எழுதினவனுக்கு மெக்காலேன்னு பேரு. அவன் எழுதின லெட்டர் லண்டன்ல மியூசியத்துல இருக்கு. இன்னும் நான் போய் சொல்றேன்னா நெட்ல போய் பார்த்தா அவன் லெட்டரே கிடைக்கும். அவன் போய் சொல்றவா இல்லையாங்க. ஏன்னா இந்த படிப்பு இருந்ததுன்னா இவர்கள் மனம் மாற மாட்டார்கள். சாஸ்திர ஞானம் இருந்தா மனம் மாற மாட்டார்கள். அப்படி சாஸ்திரங்கள் அபூர்வமா சொல்றது சில விஷயங்கள். இவர் விரதம் இருந்து கர்ப்பவதியாகி பகவான் வந்து கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறக்கிறான். இத்தம் விரிஞ்சஸ்துத கர்ம வீரியா பிராதுர்பூவா மிருதபூரதித்யாம் சதுர்புஜः சங்ககதாப்ஜ சக்ரः விசங்கவாசா நலினாயதே க்ஷணः ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தேபிஜிதி பிரபு. பகவான் பண்ணின இந்த அவதாரத்துக்கு வாமன அவதாரம்னு நாம சொல்றோம். ஆனா ஒரிஜினலா பகவானுக்கு உபேந்திரன் பேர். இந்த அவதாரத்துல உபேந்திரன் அப்படின்னு பெயர். இப்பதான் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் முன்னாடிதான் அந்த ஓணம் போச்சு. ஓணம் பண்டிகை எல்லாரும் கொண்டாடினாலே ஓணத்துக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னார்களே. அந்த ஓணம் பண்டிகை சொல்றமே அதுதான் பகவான் பிறந்த தினங்கள். தமிழ்ல 27 நட்சத்திரத்தை சொல்லும் போது 2 நட்சத்திரத்துக்கு திருன்னு சொல்லுவா. அடைமொழி உண்டு. ஆதிரை அப்படின்னு ஒரு நட்சத்திரம், ஓணம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம். தமிழ்ல சொல்லும் போது திரு ஆதிரை திரு ஓணம் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒன்னொரு தேவதை. சாஸ்திரங்கள் கிருத்திகா நட்சத்திரம் அக்னி தேவதா, ரோஹிணி நட்சத்திரம் வாயு தேவதா, இப்படி வரிசையா வரும். அதுல ஆதிரை இருக்கு பாருங்க. ஆர்திரா நட்சத்திரம் ருத்ரோ தேவதா, ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா. ஓணத்துக்கு தேவதை விஷ்ணு, ஆதிரைக்கு தேவதை சிவன். அதனால முன்னாடி ஒரு அடைமொழி திரு ஆதிரை திரு ஓணம் அப்படி. இதுதான் பகவான் வந்து பிறந்த சிரவண துவாதசின்னு பேரு. துவாதசி ஆவணி, சிராவணி மாசம், சிராவண மாசம், ஆவணி துவாதசி திதி, திருவோண நட்சத்திரம். இது கவனிச்சு கேட்கணும். இதுல சில பேர் கேட்பா, ஆடி மாசத்திலேயே வட இந்தியாவில கல்யாணம் பண்றா, மார்கழி மாசத்திலேயே வட இந்தியாவில எல்லாம் கல்யாணம் பண்ணுவா, புரட்டாசி மாசத்துல கல்யாணம் பண்ணுவா அப்படின்னா, அன்றைய தினமே சொன்னேன், திருப்பி ஒரு தடவை சொல்றேன். நமக்கும் வட இந்தியாவுக்கும் கால்குலேஷன்ல வித்தியாசம் வரும். சாஸ்திரம் இந்த நாளை கனெக்ட் பண்றதே 2-3 விதமா பண்றது. சாந்திரமானம் சௌரமானம் அப்படின்னு. சந்திரனுடைய நகர்வை வச்சிருந்து ஒரு கணக்கு இருக்கு, சூரியனுடைய நகர்வை வச்சுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அமாவாசை நமக்கெல்லாம் எப்படின்னா சூரியனோட நகர்வு தான். அதனால மேஷம்ங்கிற ராசிக்குள்ள சூரியன் வந்த பிறந்தான் நமக்கு சித்திர மாசமே. சித்திரை தான் ஆரம்பமே. சித்திர மாசம் தான் வருஷ பிறப்புங்கிறது. ஏன்னா ராசிகள்ல மேஷம் தான் ஆரம்பம். எதனால சித்திர மாசம் வருஷ பிறப்புன்னு தெரிஞ்சுக்கணும். கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா,
அதுதான் நட்சத்திரத்துக்கு ஆரம்பமே. அஸ்வினி இல்லை. அஸ்வினின்னு நாம் ஏன் சொல்றோம்னா, அந்த மேஷராசிக்குள்ள அஸ்வினியும் பரணியும் வரதுனால அஸ்வினின்னு ஆரம்பிக்கிறோமே தவிர கால்குலேஷன்ல வரத்தே கிருத்திகை தான் ஆரம்பம். நான் ரொம்ப சொல்லி கூட குழப்பல்ல. மேஷராசியில சூரியன் வர்றதுதான் வருடப்பிறப்புங்கிறது. அதுதான் ஆரம்பம், சைக்கிள் ஆரம்பங்கிறது. சூரியனோட உச்சம் அது. சூரியன் உச்சமா இருக்கிறது எங்க அப்படின்னா கிருத்திகா நட்சத்திரத்துல தான், மேஷராசியில தான். சூரியன் நீச்சமா இருக்கிறது எங்க அப்படின்னு சொன்னால் ஐப்பசி மாசத்துலதான். சூரியன் உச்சம் நீச்சம்னா என்னன்னா பலமா இருக்கிறது சித்திர மாசத்துல, பலகீனமா இருக்கிறது ஐப்பசி மாசத்துல. இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும், சந்திரனுக்கு ரிஷபத்துல உச்சம், விருச்சிகத்துல நீச்சம். புதனுக்கு மிதுனத்துல உச்சம், மீனத்துல நீச்சம். குருவுக்கு கடகத்துல உச்சம், மகரத்துல நீச்சம். சுக்கிரனுக்கு மீனத்துல உச்சம், மிதுனத்துல நீச்சம். இப்படி எல்லாம் வரும். இதெல்லாம் ஜோசியம் மட்டும் இல்ல, வானவியல் சாஸ்திரம். உச்சம்னா என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட நெருங்கி வருதுன்னு அர்த்தம். நம்ம பூமி கிட்ட நெருங்கி வருது, அல்லது பூமி அது கிட்ட போறது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க. அதனோட பவர் நம்ம மேல நிறைய படுவது இந்த மேஷ மாசம்தான். ஆனா இதுல ஒரு கணக்கு என்னன்னா, தமிழ் மாசத்துல இப்ப நம்ம சித்திர மாசம் இப்ப நடக்கிறது ஆவணி மாசம் வச்சுக்கோங்க. இப்ப கவனிச்செல்லாம் உங்களுக்கே புரியும். போன மாசம் நாங்கெல்லாம் கோகுலாஷ்டமி கொண்டாடியாச்சு. நீங்கெல்லாம் வைஷ்ணவெல்லாம் இப்பதான் கொண்டாட போறேன். 14ஆம் தேதி தான் கொண்டாட போறேன். ஸ்மார்ட் அது இந்த தேதி கொடுக்கறதவே இந்த குளறுபடி ஆயிடுச்சு. எனக்கு நான் கொடுக்கறதே கோகுலாஷ்டமின்னா போன மாசம்னு சொல்லி எல்லாம் ஃபைனல் பண்ணி ஒரு வருஷம் முன்னாடியே நம்ம மாமா எல்லாம் பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் அடாடா வைஷ்ணவ ஸ்ரீ ஜெயந்தின்னா அப்படின்னா அப்புறம் தேதியை மாத்தினேன். ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினால ஜெயந்தி கொண்டாடுறதுனால ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் நீங்க எடுத்துருந்தது. எங்களுக்கு எப்படின்னா ஸ்ராவணத்துல உள்ள அஷ்டமி, ஸ்ராவணத்துல உள்ள அஷ்டமி வேற, ஆவணி மாசத்துல உள்ள ரோஹிணி வேற. இதெல்லாம் ரொம்ப குழப்பம் இல்லைன்னா, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிவியல். இது ஒன்றும் வெறும் வெட்டு விஷயம் கிடையாது. கிராமங்கள்ல எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நாலெட்ஜ் வயசுன்னு சொல்றேன். நீங்க சயின்ஸ்ன்னு சொல்றே தவிர அந்த சுனாமி வந்த போது எத்தனை பேர் செத்து போனா, சுனாமி வந்த போது எத்தனை லட்சம் பேர் செத்து போனா. அந்தமான் நிக்கோபார்ல உள்ள தீவுல உள்ள ஒரு காட்டுவாசி கூட சாகல. யாருக்கா தெரியுமா? அந்தமான் நிக்கோபார்ல சுனாமி அப்படி தாக்கினது, ஒரு காட்டுவாசி கூட சாகல. ஏன் சாகலன்னா சுனாமி வரத்துக்கு 4 மணி நேரம் முன்னாடியே அத்தனை பேர் மலை மேல போய் உட்கார்ந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சதுனால. எப்படி சார் தெரியும்னா அதுதான் இயற்கையோடு வாழறதுங்கிறது. இப்ப இன்னைக்கு மழை பெய்ய போறதா, பெய்யுமா ராத்திரியில அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நாங்க கிராமங்கள்ல எல்லாம் என்ன பார்ப்போம்னா அந்த தட்டாம்பூச்சின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது நிறைய பறக்கும். பறந்தா ராத்திரி மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். தட்டாம்பூச்சி கண்ணுல நிறைய பறந்ததுன்னா ராத்திரி மழை பெய்யும் அப்படின்னு அர்த்தம். இந்த வருஷம் மழை பெய்யுமா, நிறைய பெய்யுமா, கொஞ்சலா குறைச்சலா பெய்யுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். சித்திரை மாசம்னா காக்கா கூடு கட்டும். சித்திரை மாசத்துலதான் பறவைகள் கூடு கட்டும். பறவைகள் மரத்தினுடைய நுனியில கூடு கட்டினதுன்னா அந்த வருஷம் மழை பெய்யாதுன்னு அர்த்தம். மரத்துக்குள்ள பேர் கூடு கட்டினதா மழை ஜாஸ்தியா இருக்குன்னு. 4 மாசம் கழிச்சு வரப்போற மழை அதுக்கு தெரியறது, உனக்கே தெரியல. உனக்கு தெரிஞ்சதை நீ விட்டுட்ட நாலெட்ஜுங்கிற பேர்ல. இன்னைக்குன்னு சொல்றேன், அந்த பஞ்சாங்கத்தை அடுத்து என்ன கர்ப்போட்டம்னு போட்டிருப்பா. பங்குனி சித்திரையில பார்த்தேன்னா கர்ப்போட்டம் அப்படின்னு போட்டிருப்பா. அடுத்த வருஷ மழைக்கு ஜலத்தை உழியிற காலம் அது. அதுல நடுப்புல சில ப்ராப்ளங்கள் வந்தா மழை குறைஞ்சுக்க. இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். அதெல்லாம் நாம எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும், பண்ணிட்டு இருக்கோம்.
அதையும் சொல்லணுமோ. உலகத்துக்கு ஆச்சரியமான விஷயமா அதுக்கு உங்களுக்கு நான் இது இதெல்லாம் கண்மூடித்தனம் இல்லை, உண்மைங்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த மங்கள்யான்னு ஒண்ணு விட்டா நம்ம தேசத்துல செவ்வாய் கிரகத்துக்கு எல்லா நாடும் விட்டதும் போது அது ஃபெயிலியர் ஆச்சு, இந்தியா விட்ட போது அது சக்சஸ் ஆச்சு. எப்படிங்கிற கணக்கு கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், இந்த இந்திய பஞ்சாங்கத்தை வச்சிருந்தா நாங்க விட்டோம்னா. எப்படின்னா பஞ்சாங்கத்தை வச்சிருந்தா அந்த செவ்வாயோட சலனத்தை கணக்கு பண்ணினோம்னா, நகர்வு இருக்கு பஞ்சாங்கத்துல, இன்னென்ன மாசம் இந்த நேரத்துல இப்படி இப்படி நகரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அது பஞ்சாங்கம்னு என்னமோ பழைய முட்டாள்தனம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். இங்க என்ன வயத்தறிச்சல்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீ முட்டாள்னு சொன்னேன்னா நான் சரியில்லை. அதை பத்தி ஒண்ணுமே உனக்கு தெரியாது, அதுதான் வயத்தறிச்சல். அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதை எதிர்க்க வேண்டியது. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இந்த சாஸ்திரங்கள்லாம் சத்தியம். கண்மூடித்தனமா நாம மூடத்தனமா நம்ப கூடாது. இது அறிவியல், அதை அறியணும்னு நினைக்கணும். அதுதான் விஷயம். இது வெறும் ஒப்பிக்கிறது, வெறுமனை கணக்கு மட்டும் போடுறதுங்கிறது விஷயம் இல்லை. அது முழுஷா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இந்த சிரவண துவாதசியில பகவான் பிறக்கிறான். பிறக்கிறதையே வைகுண்ட ரூபத்தோடு தரிசனம். கஷ்யபரும் அதிதியும் பார்த்தார்கள். சித்தாசிரமங்கிற இடத்துலதான் பகவான் அவதாரம் பண்ணினது. அங்க உள்ள முனிவர்கள் எல்லாம் பகவான் பிறந்தத தன் தபோ பலத்தினால தெரிஞ்சுட்டு பகவான தரிசனம் பண்ணணும்னு வரார்கள். பகவான் இந்த வைகுண்ட ரூபத்தோட உள்ள தரிசனம்ங்கிறது அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு கிடையாதுன்னு பகவான் அவர்கள் வரத்துக்குள்ளேயே அந்த வேஷத்தை மாற்றிட்டான். பபூவத்தே நைவ சவாமனோவடு சம்பஷ்யதோஹோ திவ்ய கதிஹி யதா நடா. சின்ன வட்டுவாயிட்டான். பொதுவா இந்த குழந்தைகள் இருக்கா பாருங்க, இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்றோமோ நாம, இவர்களை நாம சொல்லும் போது அந்த சப்தம் இருக்கு. 2 வயசு குழந்தையா இருந்தா, பெண் குழந்தையா இருந்தா அவளுக்கு என்ன பெயர், 3 வயசா இருந்தா என்ன பெயர், 4 வயசா இருந்தா என்ன பெயர், 5 வயசா இருந்தா என்ன பெயர், 6 வயசா இருந்தா என்ன பெயர், 7, 8, 9, 10 வயசு பெருன்னா இந்த கன்னிகைக்கு ஒரு பெயர் இருக்கு. முதல்ல 2 வயசு பெண்ணுக்கு கன்னிகா அப்படின்னு பெயர், கன்னிகா பரமேஸ்வரின்னு பெயர். 10 வயசு பெண்ணுக்கு சுபத்ரான்னு பெயர். இது நேற்றைய தினம் கூட நான் என்னோட சேனல்ல இந்த நவராத்திரி சம்பந்தமா ஒரு பிரவச்சனம் பண்ணியிருக்கேன். ஜெகத் கல்யாண் டிவி அப்படின்னு பெயர். இதை நான் ஏன் சொல்றேன்னா விளம்பரத்துக்காக சொல்லல, இது நாலெட்ஜ சொல்றதுக்காக உள்ள டிவி. நம்ம பண்டிகை இத்தியாதி விஷயங்கள்லாம் வந்தா நாம இப்ப கிரகணத்தை பத்தி கூட சொல்லியிருந்தேன், இது என்ன விஷயம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி நவராத்திரின்னா என்ன, அதை ஏன் கொண்டாடுறோம், ஆச்சரியமா இருக்கு. நவராத்திரியை பத்தி சொல்லும் போது சாஸ்திரங்கள் 2 காலத்துல நோய்கள் ஜாஸ்தியாகும். சரத்காலத்திலையும் வசந்த காலத்திலையும் வியாதிகள் ஜாஸ்தியாகும். அந்த வியாதிகளுடைய தாக்கம் நமக்கு இல்லாம இருக்கிறதுக்கு தான் மகாமாரியான அம்பாளை பூஜை பண்ணணுங்கிறது. அது என்ன பூஜைங்கிறதுலாம் இருக்கு. இந்த பெண்களை சொல்லும் போது இன்னென்ன வயசுக்கு இன்னென்ன பெயர்னு இருக்கு. அது மாதிரி ஆண்களை சொல்லும் போது குழந்தைகளா பிறந்தா சிசுன்னு பேர், பொதுவா காமனா. 2 வயசு இருந்ததுன்னா அவனுக்கு பாலகன்னு பேர். 4 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வட்டுன்னு பேர். 8 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அவனுக்கு மாணவகன்னு பேர். இப்படி எல்லாம் பெயர் மாறும், காமனான பெயர். இந்த வட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு காலத்துல பூர்ண கல்யாண பத்திரிகையில உபயோகப்படுத்துவா. பூணல் போடுறதாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோர்களும் வட்டுவை ஆசீர்வாதம் செய்வது அப்படின்னு போடுவார். வட்டு அப்படின்னா அந்த பூணல் போடுற வயசு. அடுத்த விஷயம் பூணல் அப்படின்னு ஒண்ணு, இது பிராமணாளுக்கு மட்டும் நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் பூணல் உண்டு. பிராமணன் எப்போதும் போட்டு இருக்கிறது, மற்றவர்களுக்கு காரிய காரணத்தை வச்சு பூணல். இந்து மதத்துல எல்லாருக்குமே பூணல் உண்டு. ஒரு காலத்துல
இப்ப நீங்க சொல்றீங்களே வைசியார், இவன் எல்லாருமே செட்டியார், எல்லாருமே பூணல் போட்டு இருப்பா, பத்தர் போட்டு இருப்பா, ஆசாரி போட்டு இருப்பா, எல்லாருக்குமே பூணல் உண்டு. காது குத்துறது எல்லாருக்குமே உண்டு. இப்பயுமே சாதாரண நாள்ல போட்டுக்கலைனாலும் நல்ல காலம் கெட்ட காலத்துல போட்டுக்கிறோம். கல்யாண காலத்துல போட சொல்றா, அல்லது ஒரு அமங்கலமா ஒரு கர்மாக்கள்லாம் பண்ணணும்னா, தாயார் தந்தைகள்லாம் ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும்னா அப்ப பூணலை போட்டு விடுறாலும், அப்ப பூணல் இருக்குங்கிறதுனாலதானே போட்டு விடுறா. நீ நாங்க எப்போதும் போட்டுக்கிறோம், நீ போட்டுக்கல, அதான் விஷயம். எல்லாருக்குமே பூணல் உண்டு.